ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா அண்ட் செல்வா இன்சைட்ஸ். இது பிக் பாஸ் சீசன் தமிழோடைய டே 36 மற்றும் 37ஓட ரிவ்யூ தான். ஏன்னா நேற்றுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ண முடியல, ஃபார் சம் ரீசன் மழையில் ஸ்டக்கப் ஆகிட்டேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சாரிட்டி ஆஃப் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே கொலாபரேட்டிவாக பார்த்துடலாம். ஸோ டே 36 நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அருண் பிரசாத் தான் இந்த வாரம் வீக்கோட கேப்டன். அதுக்கப்புறமா கேப்டன் ஆனதுக்கப்புறம் விஷாலும் ஜெஃப்ரியும் வந்துட்டு போன வாரத்தோட நிகழ்வு வச்சு சூப்பராக ஒரு பாட்டு பாடினாங்க. வாஸ் ரியலி குட். ஆனால் அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறமா ஜாக்லின் வந்துட்டு என்ன ஏன்டா கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்டிங்க. ஜாக்லின் அதெல்லாம் பண்ணாதீங்க, லைக் நீங்களே ஒரு என்டர்டெய்னர், இன்னொருத்தவங்க என்டர்டெயின் பண்ணும்போது நீங்கள் அதை என்டர்டெய்னராக அதை வந்துட்டு ரசிச்சுட்டு போகலாம் இல்லையா. லைக் சம்வேர் அது ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ண விதம் வாஸ் ரியலி குட். முடிஞ்ச விஷயத்தை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்போ நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஜாக்லின் நிறைய பேர் உங்கள் மேலே ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் தேவையில்லாமல் உங்களோட கிரெடிபிலிட்டி அப்படியே கம்மியாகிடும். ப்ராப்ளி அதை பண்ண வேணாம் அப்படின்றது தான் சொல்லலாம். அப்புறம் ஸ்வாப் வந்துட்டு நடந்துச்சு. கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு அன்ஷிதா போகிறாங்க. ஆக்சுவலாக ரியாவை போக சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் மஞ்சரி ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த மண்டையை கழுவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அன்ஷிதாவுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமாக இருந்தது. உங்களை யாரையும் மண்டையை கழுவல சரியா அப்படின்னு சொல்லி லேட்டர் டைம் அன்ஷிதாவை போகிறதுக்கு லைக் தே ஹவ் கன்க்ளூடட். அதுக்கப்புறம் பாய்ஸ் டீமில் பார்த்தோன்னா வந்துட்டு த க்யூட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காதல் யானை வருகிறமோ அப்படின்ற ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு ரயான் அப்படியே பெண்கள் கூட்டத்துக்குள்ளே வளம் வந்துட்டு இருக்காரு. இத்தனை வாரத்தில் யாருமே அந்த மாதிரி ஒரு தோரணையில் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ரயான் வந்துட்டு அந்த மாதிரி போயிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வச்சாங்க பாரு ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி எந்த வாரமும் இல்லாமல் ஆக்சுவலாக அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகளை தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அவரோட கேப்டன்சியில் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அருணை மட்டும் இப்படி ஒரு க்ளோன் மெட்டீரியலாக பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல. பட் எனக்கு என்னென்னா, எஸ் இது ஒரு சுவாரஸ்யம் கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒன்றும் இல்லை, கேப்டனாக இருக்கிறவங்க அந்த ஒரு கேப் கவுன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு 5 ரிப்பன் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் அவரோட கேப்டன்சி வந்துட்டு பிடிக்காம போச்சு அப்படின்னா அந்த 5 ரிப்பனும் கட் ஆகும் பட்சத்தில் அவரோட கேப்டன்சி வந்துட்டு நிராகரிக்கப்படும் பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். ஓவராக பேசிகிட்டு இருக்க அருணுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சு, பட் மச் நீடடும் கூட. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது அருணுக்கு மட்டும் பண்ணாமல் வரப்போறும் வாரங்களில் யார் கேப்டனாக ஆனாலும் கூட அந்த விஷயத்தை அப்படியே பண்ணணும், அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதே பேட்டர்ன் இல்லைன்னா கூட மேபி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேட்டர்ன். இப்போ போன வாட்டிலாம் வந்து ஒரு பெல் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 வாட்டி இந்த பெல் அடித்தா அந்த கேப்டன்சி வந்துட்டு நல்லிஃபைட் ஆகிடும், கேப்டனே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மொமெண்ட்டில். ஸோ ப்ராப்ளி வாரம் 1 by 1 வச்சுருக்காங்க. இல்லைனா வந்துட்டு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிடும். கண்டஸ்டண்ட்டுக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காத யாராவது ஒருத்தவங்க கேப்டனாக வரும் பட்சத்தில் அதை கண்டிப்பாக வந்துட்டு பிரேக் பண்ணியே ஆகணுன்ற அந்த ஒரு முனைப்பு அதிகமாக இருக்கும். இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கண்டென்ட் பெருசாக இல்லை, ரைட்? ஸோ கிரியேட்டிவ் டீம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோன்ற மாதிரி கேப்டன்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்ல வைக்கணும். ஆனால் அது வெவ்வேறு பேட்டர்னில் வைங்க. ஸோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யாரும் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு. லைக் அதை தாண்டி பாய்ஸ் டீமில் வந்துட்டு யார் குக்கிங்க்கு யார் அந்த விஷயம் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அன்ஷிதா அந்த டீமுக்கு போனதுக்கப்புறம் த வே ஹவு ஷி ஸ்போக் டு கெட் தி ட்ரஸ்ட் ஆஃப் த பாய்ஸ். ட்ரஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்ன்றதை தாண்டி என்னை வந்துட்டு தனியாக ஒரு பொண்ணுன்ற மாதிரி பார்க்காதீங்க. டபுள் காட்லேயே கூட நான் படுத்துக்கிறேன், பக்கத்தில் யாராவது படுக்கிறதா கூட படுக்கலாம், நானும் உங்கள் எல்லாரையுமே அண்ணன் மாதிரி தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரஸ்ட்வர்தி ஃபேக்டரை வந்துட்டு எடுத்த விதம் வாஸ் ரியலி குட். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்துட்டு என்ன இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆக்சுவலி கார்னரில் இருக்க பெட்டும் வேணும். அந்த ஒரு சாமர்த்தியம், அந்த தேவையை வந்துட்டு ஒரு மாதிரி சாமர்த்தியமாகவும் அண்ட் அந்த பாய்ஸ் டீமோட ஒரு ட்ரஸ்ட்வர்தியாகவும் அவங்க அணுகுமுறை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷன் வச்சுருந்தாங்க. டைரெக்டாக வந்துட்டு நாமினேட் பண்ணது ஜாக்லின் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு சிவாவை பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ராணவ் ஸ்வாப் ஆகிட்டு இருந்தார் லாஸ்ட் வீக். அதனால் அவர் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணியிருந்தார். பட் அதுக்கு சௌந்தர்யா சொன்ன ஒரு கவுண்டர் அட்டாக், நீ வந்துட்டு டைரக்ட் நாமினேஷனை வேஸ்ட் பண்ணிட்ட, ஆக்சுவலாக வந்துட்டு நீ யாரையாவது கூட நாமினேட் பண்ணியிருக்கலாம், எப்படி இருந்தாலும் நான் நாமினேஷனில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்ன விதம்லாம் ஷீ இஸ் வெரி மச் கிளியர். எல்லா வாரமும் நான் நாமினேஷனில் வந்துடுவேன், ஏன்னா என்னை பிடிக்காதவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ எனக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு நாமினேஷனை பற்றி பேச வேண்டும் என்றால் சாட்சனா அவர்கள். ஜெஃப்ரியை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது, சரி ஓகே, ஜெஃப்பை நாமினேட் பண்ணதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. எல்லா வாரமும் முத்துக்குமரன்
முத்துக்குமரன் கிட்ட போய் தான் க்ளோஸாக பேசுகிறாங்க. முத்துக்குமரனுக்கு ஊட்டி விடுறது இல்லை முத்துக்குமரன் வந்துட்டு தங்கச்சி மாதிரி இவங்களுக்கு ஊட்டி விடுறது அப்படின்ற பட்சத்தில் முத்துக்குமரனை நாமினேட் பண்ணி இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கண்டிப்பாக புரியவே இல்லை. லைக் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டுமொத்த கும்பலம் என்ன திமிங்களும் ஒருத்தனும் வரமாட்டாங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்துடுறாங்கன்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளி இந்த வாரம் யார் நாமினேட் எவிக்ட் ஆவாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வாரமும் நான் சாச்சனா மேபி போகணுன்றதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஷீ இஸ் டூயிங் சம்திங் ப்ராமிசிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் டாஸ்க்கு, சூப்பரான ஒரு டாஸ்க்கு, கலர் வாட் கலர் டூ யூ சூஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் லக் அலாங் வித் த தாட் ப்ராசஸ் அண்ட் மெமரி, இது ஓரியன்டான ஒரு கேம் தான். ஸோ ரெண்டு டீமுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ், லக் ஃபேவரும் இருக்குது, அதே மாதிரி அந்த மெமரி பவர் வச்சோம் இல்லை ஒரு மாதிரி ஒரு கேல்குலேஷன் ஃபேக்டர் வச்சு விளையாடணும். 6 பேர் விளையாடினாங்க. கேர்ள்ஸ் ரியலி பிளேட் வெல், ரைட். சாச்சனாவாகட்டும், ஆக்சுவலாக வந்துட்டு சாச்சனா, சௌந்தர்யா அண்ட் மஞ்சரி விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் டீமில் வந்துட்டு சத்யா, ஜெஃப்ரி அண்ட் ராணவ் இவங்களாம் ஷாப்பிங்க்கு போனவங்க, ரைட்டுங்களா. ஸோ கேர்ள்ஸ் டீமில் ஆக்சுவலி சாச்சனாவும் விளையாடினாங்க. த திங் இஸ் அந்த கேன் வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா எப்பயுமே வந்துட்டு ஒரு வகையில் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டன்ட் when it comes to the mind oriented game or the thought process oriented game இல்லை மெமரி பவர் oriented கேம்லாம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை அடிச்சுக்க கேர்ள்ஸ் டீமில் ஈக்குவலண்ட்டாக வேறு யாராவது இருக்காங்களான்னா இட் would be a question mark. the way how she leads அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல when it comes to the mind game, தர்ஷிகா இஸ் ரியலி சூப்பர். ஸோ தர்ஷிகாவால் வந்துட்டு 8,000 ஒட்டு மொத்தமாக எடுத்திருந்தாங்க. ஸோ என்டையர் கேர்ள்ஸ் டீம் மொத்தமாக 8,000 எடுத்திருந்தாங்க. அண்ட் பாய்ஸ் டீம் வெறுமனே 4,000 தான் எடுத்திருந்தாங்க as part of the task. அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்குள்ளேயே எல்லாருமே வந்துட்டு சூப்பராக ஃபுட்டும் எடுத்துட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் ஆப்வியஸ்லி 7,200 ப்ளஸுக்கு எடுத்தாங்க. பாய்ஸ் டீம் வந்து 3,600 சேஞ்சுக்கு எடுத்தாங்க அவுட் ஆஃப் 4,000. அதுக்கப்புறமா அன்ஷிதாவோட ஃபுட் இஷ்யூ. ஸோ வெளியில் அப்படியே எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ப்ராபப்ளி அன்ஷிதா வந்து ஐயோ நானும் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போகும்போது என்டையர் பாய்ஸ் டீம் அந்த சாப்பிட்டு முடிக்க போகிற அந்த தருணத்தில் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி அன்ஷிதாக்கு ஒரு கோவம். இல்லை இருக்குது எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முத்து அவர்கள் சொல்லி வேற ஒரு பிளேட்ல இருந்துலாம் எடுத்து இல்லை உங்களுக்காக வச்சது தான் 10 பவுல் ஊற்றி வச்சிருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 பவுல் இல்லை, அது 9 பவுல் தான். அன்ஷிதா கேட்டது ஒன்று தான், நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததை எடுத்து கொடுத்தா கூட நான் சாப்பிட்ருவேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கேட்ட உடனே ஏன் பொய் சொல்கிறீங்க, பொய் சொல்லாதீங்க முத்து, பொய் சொல்லாதீங்க, பொய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் இங்கே முத்துவுமே தப்பு சொல்லும் போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ம்லெஸ் லைன்னு சொல்லலாம். சரி அவங்க சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக. பட் அன்ஷிதா இஸ் வெரி கிளியர். அவங்களுக்கு என்னென்னா என்னை மறந்துட்டீங்க, இன்றைக்கி நான் இதை விட்டு கொடுத்துட்டேன்னா என்னை டெய்லியுமே நீங்கள் மறந்துடுவீங்க, உங்கள் டீமில் ஒரு ஆளாகவே என்னை கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதிட்ட விதம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஈக்குவலண்டாக பாய்ஸோட கெஸ்டர் ஆல்சோ இஸ் ரியலி குட். சி முத்துக்குமரன் தப்பு பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு தீபக் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, லைக் ஓகே இது நம்ம தான் பண்ண தப்பு, லைக் we need to ask சாரி. இப்போ நான் மட்டும் போய் கேட்க முடியாது, எல்லாருமே வந்துட்டு போய் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு சாரி கேட்டு அன்ஷிதா ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் வராதிங்க எனக்கு கில்ட் ஃபீலாக இருக்குன்னு சொல்லி கேர்ள்ஸ் டீமே வந்துட்டு அவ்வளோ கூப்பிட்றாங்களா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த மோடில் வந்துட்டு முடித்தாங்க எபிசோட. ஸோ ஓவரால் நேற்றுக்கு எபிசோடு லைக் அன்ஷிதா வாஸ் ஃபயரிங் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. மெஜாரிட்டி பிளேசஸ் மஞ்சரி கிட்ட பேசினதாகட்டும் இல்லை வந்துட்டு எண்டிங்கில் அந்த ஃபுட்டுக்காக. மோரோவர் பாய்ஸ் டீமுக்கு போகிற கேர்ள்ஸில் த ஸ்டார்டிங் டேவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபயரிங் பர்ஃபார்மன்ஸாக ஆஃப்டர் தர்ஷா குப்தா இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதாக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி பாய்ஸ் டீம் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு, ரைட். ஸோ ஒன்லி ஒன் திங், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது பாய்ஸ் டீமை. பட் ஓரளவுக்கு சாரிலாம் கேட்டு ஜஸ்டிஃபை பண்ணி குரூப்பாக போய் சாரி கேட்டாங்க. எனக்கு இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன அட்ரஸ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக முத்துக்குமரன் இஸ் ஒன் ஆஃப் த கேல்குலேட்டிவ் பிளேயர். அவர் சைடில் தப்பு இல்லைன்னா அது போயிட்டு இறங்கி போய் சாரி கேட்குறது இதெல்லாம் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ முத்துக்குமரன் அந்த சாரி கேட்கறதுக்காக இறங்கி போகிறாங்கன்னா சம்வேர் அட் அதர் ஹி ஆல்சோ டிட் அ மிஸ்டேக். ஏன் முத்துக்குமரன் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சூப்பர் பிளேயர் இன் திஸ் சீசன். அவர் சைடில் சில தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாமே வந்துட்டு ஒரு வின்னிங் குவாலிட்டியை வந்துட்டு அவரோட வின்னிங் குவாலிட்டியை வந்துட்டு அப்படியே கம்மி பண்ணுதோ அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் நேற்றுக்கு அந்த முட்டை டாஸ்க் ஒன்று இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகமே என்னன்னா, அந்த முட்டை டாஸ்க்கு வாட் அ வல்காரிட்டி டாஸ்க். சரி ஓகே, டாஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீமை வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக விளையாடுறாங்க. ஆனால் விளையாடும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. பட் இது கேமாக பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் தாண்டி பாய்ஸ் டீம் ஏன் இப்படி ஒரு மாதிரி லோ லெவல் ஆஃப் கேம்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த கேமை வந்துட்டு விளையாடும் போது அந்த டாஸ்க்கை பண்ணும்போது லைக்
முத்துக்குமரனும் விஷாலும் சேர்ந்து அந்த முட்டை இப்படி தான் கோழி இப்படி தான் முட்டை போடுமா இந்த மாதிரிலாம் பேசின விதெல்லாம் இட்ஸ் டூ மச் டூ பேட். இது லைவ்ல வந்தது, பட் ஏன் 1 hour எபிசோடில் காமிக்கல அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி பண்ணியே நீங்கள் நினைக்கிற நல்ல பிளேயர்ஸு தப்பு பண்ணாலும் அப்படியே வந்துட்டு மக்கள் பார்வையில் காமிக்காமல் விடுறது இட்ஸ் சம்திங் ஹைலி டிசப்பாயிண்டிங். ஓகே, ஸோ இவள் தான் வந்துட்டு நேற்றுக்கு நடந்துச்சு டே 36ல். ஸோ டே 37 பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டு பண்ணி டாஸ்க் டேரெக்டாக எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த வேக்கப் கால்லாம் இல்லை, மார்னிங் சாங்லாம் இல்லை, டேரெக்டாக அந்த 1 hour எபிசோடில் வீட்டு பண்ணி டாஸ்க்கு யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பால் பேலன்சிங், ரைட்? அப்போ வந்துட்டு பாய்ஸ் டீமில் சிவா, விஷால் அண்ட் ஜெஃப்ரி விளையாடுறாங்க. கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு ரயானை அனுப்புகிறாங்க. அண்ட் தென் அலாங் வித் பவி அண்ட் மஞ்சரி. இந்த டிஸ்கஷன் அப்போவே ஆக்சுவலி யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு குட்டி சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. லைக் சௌந்தர்யா ஆகட்டும், சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு மாதிரி ஒரு முரண்பாடு. எனக்கு தெரியும் அளவுலாம் இல்லை, தெரிஞ்சவங்களே எல்லா டைமும் போயிட்டு இருந்தா அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி டிவைட் ஆகுன்றது ஒரு பீப்புள் ஆஃப் ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸு. இன்னொரு கேர்ள்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக அவங்க வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி அப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் கேர்ள்ஸ். எப்பயுமே இந்த கேர்ள்ஸ் டீமுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மெஜாரிட்டி பிளேசஸில் லக்கும் அவங்களுக்கு ஃபேவராகவும் இருக்குது. அண்ட் கேமுக்குன்னு போன மெஜாரிட்டி டைம்ஸு கேர்ள்ஸோட முனைப்பு டுவர்ட்ஸ் வின்னிங் தோஸ் டாஸ்க் வாஸ் ரியலி குட். ஸோ இந்த வாரம் ஆப்வியஸ்லி வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. லைக் பவித்ராவும் சரி, மஞ்சரியும் சரி, ரயானும் சரி ரொம்ப அழகாக அந்த பாலை பேலன்ஸ் பண்ணி போட்டதுனால ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் டீம் வின்னும் பண்ணிட்டாங்க, ரைட்? இந்த வாட்டி எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, குக்கிங் டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 5 பேர் வச்சுருக்காங்க பாய்ஸ் டீமில் இந்த வாட்டி. ஐ டோன்ட் நோ வை. சம்டைம்ஸ் அப்போ கேர்ள்ஸ் டீமுக்கு வந்துட்டு இந்த வீட்டு பண்ணி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு கொடுக்கும்போது 2 பேர் மட்டும்தான் வரலாம் அப்படின்லாம் ஒரு செக் பிளாக் வைக்கிற அந்த பாய்ஸ் டீம் இப்போது பாய்ஸுக்கு மட்டும் ஏன் அது 5 பேர்? இதெல்லாம் கேர்ள்ஸ் டீம் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, மை பாயிண்ட் இஸ் ரைட். அதுக்கப்புறமா ஹவுஸ் கிளீனிங்க்கு வந்துட்டு யார் யாரை போட்டிருக்காங்கன்றதை அந்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் குக்கிங் வந்துட்டு ரஞ்சித், சிவா, தீபக், ஜெஃப்ரி அண்ட் சத்யா. அதுக்கப்புறமா ஹவுஸ் கிளீனிங் வந்துட்டு முத்து, அன்ஷிதா அண்ட் அருண் பிரசாத். அதுக்கப்புறமா வந்துட்டு டாய்லெட் கிளீனிங் விஷால் அண்ட் ரணவ். இதுதான் வந்துட்டு அவங்க டீமை வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டாஸ்க்கை டிசைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை. நீங்கள் வந்துட்டு திடீர்னு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, திடீர்னு சண்டை போட்டுக்கிறீங்க, நியாயமாக தான் சண்டை போடுறீங்களா அப்படின்றது தெரில. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஜாக்லின் பண்ண அந்த ஒரு சண்டை வந்துட்டு லைக் ஏன் அடுத்த வாட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜென்ரா சொல்லிக்கலாம். ஜாக்லின் சம்டைம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் கேமை டவுன் பண்ணோம். ஐ டசன்ட் லைக் டுடே மோஸ்ட்லி. பட் ஹவவர் அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் சவுண்ட் லைக் சௌந்தர்யா எதிர்கொண்ட விதமும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் மேபி அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு மைண்டுக்கு ஹெவியாக வந்துச்சு. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேமில் சிவா வந்துட்டு தீபக் லைக் ரொம்ப பேடாக பேசுகிறாரு. திஸ் இஸ் வாட் ஷோயிங் தீபக் வந்துட்டு எவ்வளோ ஒரு அரகண்டான ஒரு பர்சனாக இருக்காரு. சம்டைம்ஸ் அரகண்ட்னு சொல்லலாம், உடனே அந்த வார்த்தை எப்படி அரகண்ட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுவீங்க. ஓகே, அரகண்ட் அப்படின்றத தாண்டி கொஞ்சம் ரூடாக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அந்த டாஸ்கில் சிவாவால் வின் பண்ண முடியல. கடைசியில் சிவா கிட்டே இருக்கும்போது பஸ்ஸர் முடிச்சாச்சு. லைக் இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ பாருங்கள், இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது ஏன் இவ்வளோ சலிச்சிக்கிறாருன்னு தெரில. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த வீட்டில் வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணணுன்றது. எஸ், டாஸ்க்கை தோத்துட்டீங்க, பட் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல வீரராக இருந்தால் இந்த தோல்வியை கூட வந்துட்டு நீங்கள் சகஜமாக எடுத்துகிட்டு உங்கள் டீமை விட்டு கொடுக்காம போகணும். உங்கள் டீமில் இருக்கிற ஒருத்தரைய மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி பேசிட்டு சிவா அழும்போது பார்க்கறதுக்கு இட்ஸ் நாட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ரஞ்சித் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இங்கே வந்து ஒரு கெஸ்டர் வந்துட்டு எனக்கு பிடிச்சது என்னென்னா, அகெயின் ஜாக்லின் வந்துட்டு வேணா கிள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னத்தை காமிச்சு அது அவங்க கன்னத்தை வந்துட்டு கிள்ள வச்சு அந்த கோட்டை தாண்டி லைக் அந்த ஒரு கெஸ்டர் வந்துட்டு சிவா கிட்ட கொடுத்தோன்னா ஒரு மாதிரி மைண்ட் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி லைட் அண்டாக மாறிச்சு. அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ குடோஸ் ஜாக்லின், சூப்பர். இந்த மாதிரி எல்லாருமே தோண்டு போகும்போது சம்வேர் தி அதர் யூஆர் ட்ரைங் டு கன்சோல் தெம் ட்ரூஃபுல்லி அண்ட் நேச்சுரலி, விச் இஸ் குட். அண்ட் முத்து வந்துட்டு அன்ஷிதா கிட்ட மறுபடியும் பேசுகிறார், இந்த கேமை விளையாட தெரியல, எதுக்கு போகணும், இது நம்ம தான் விட்டுட்டோன்னு சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பாருங்க. முத்து பற்றி பேசினாலே அப்பா மூச்சு அடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரே வந்துட்டு மூச்சு அடைக்க அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கேமை வந்துட்டு விளையாடும் போது கூட பேக்ரவுண்டில் பாய்ஸ் டீம் வந்து ஒரு நாய்ஸ் ஹெவியாக கேட்குதுன்னா முத்துக்குமரனோட குரல் தான். ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு டாஸ்க்லையுமே வின் பண்ணணுன்ற முனைப்பு அதிகப்படியாகவும் ஹெவியாகவும் இருக்குது, ரைட்? ஸோ இந்த கேம் இப்படி விளையாடி இருக்கலாம், இது நம்ம தான் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி
அன்ஷிதா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. கம்ப்ளீட்டாக சிவா வாஸ் அப்செட். அதுக்கப்புறமா வந்ததுங்க லெட்டர். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க்கு சூப்பரான கண்டிஷன்ஸு. பிரின்சிபாலுக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்கூல், அதுக்கப்புறமா வைஸ் பிரின்சிபாலுக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன, பிடி மாஸ்டருக்கான ஒரு டெஃபினிஷன் என்னன்னு எல்லாத்தையுமே சொல்லும் போது எல்லாம் வா இந்த கேரக்டர் யார் யாருக்கு ஃபிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி குட்டியாக டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்கா, பிரின்சிபல் ஃபவுண்டர் ஆஃப் தி ஸ்கூல், இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் பொண்ணு, அதை தாண்டி வந்துட்டு டிவோசி, ரைட், அவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ஸ்கூலில் டிசிப்ளின் அது இதுன்னு சொல்லிட்டு வழி நடத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இது வந்து கேரக்டர் வந்துட்டு வர்ஷினிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு வைஸ் பிரின்சிபல் யாருன்னா எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் தி பிரின்சிபல். வரேவா இதல்லவா கண்டென்ட். அது அந்த ரோல் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட பேட்சப் ஆகிறதுக்காக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அருண் பிரசாத் அந்த ரோல் பண்ணுறாரு, த கேப்டன் ஆஃப் திஸ் வீக். அதுக்கப்புறம் பிடி வந்துட்டு ஜெஃப்ரியை போட்டிருந்தாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர், ரொம்ப ஒரு மாதிரி துவண்டு போயே இருக்கிற ஒரு சூழல், டல்லாவேன ஒரு ஃபேஸில் யாரை பார்த்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லவ் பண்ணக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் ஃபேக்டரோட பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் ஜெஃப்ரி. அதுக்கப்புறமா மாரல் சயின்ஸ் டீச்சர். இந்த மாரல் சயின்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு போன சீசன் ஞாபகம் வந்துட்டு போகும். டெஃபினட்டாக அர்ச்சனா ஞாபகத்துக்கு வந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஷீ இஸ் ஆல்சோ லைக் மாரல் சயின்ஸ் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஷி வில் பி கைண்ட் ஆஃப் பூமர் தாட்ஸ்ன்ற ஒரு கேரக்டரில் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு ஷீ இஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். அப்பப்போ கிடைக்கிற கேப்லலாம் வந்துட்டு கருத்து கந்தசாமி அப்படின்ற மொமெண்ட்டில் இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மோரலை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் தமிழ் டீச்சராக வந்துட்டு மஞ்சரியை போட்டிருக்காங்க. ஷீ இஸ் அ ப்ரொபேஷனர். ஸோ சீக்கிரமாக என்ன சொல்கிறது, சீக்கிரமாக பர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முனைப்பை வந்துட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் சிவா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப குறுன்ட்டு எந்த தப்பும் நடக்காத அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வழி மேலே விழி வச்சு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு வச்சுருக்காங்க சிவாவை. அதுக்கப்புறமா வார்டனாக வந்துட்டு அகைன் ஜெஃப்ரி இட் செல்ஃப் வில் பி பிளேயிங் ஆஸ் பார்ட் ஆஃப் த நைட் ரோல். அது சிவாவை சூப்பராக கன்வின்ஸும் பண்ணார். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஒரு குணாதிசயம் கொடுத்துருந்தாங்க. யார் அந்த ஃபஸ்ட்டு 8 பேர் என்னன்னா, லைக் ராணவ், சத்யா, சாச்சனா, பவித்ரா, ரியா, ஆனந்தி அண்ட் தீபக். ஸோ ராணவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஆனால் ஆக்சுவலி அவர் ஒரு மக்கு, எந்த ரூல்ஸையும் மதிக்க மாட்டாருன்ற வந்து கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சத்யா ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச ஒரு ஆள், ஷார்ட் டெம்பர், டிஸ்ஒபீடியன்ட்னு சொல்லலாம். ஒபீடியண்ட்டாகவே இருக்க மாட்டார், ரொம்ப ஷார்ட் டெம்பரும் கூட, சில்லற விஷயத்துக்குலாம் கோவப்படணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சத்யாவுக்கு பெருசாக கோவம் வந்து இந்த வீட்டில் பார்த்ததே இல்லை. அந்த ஒரே ஒரு நாள் சௌந்தர்யாவோட கண்டென்ட் அன்னைக்கு தவிர்த்து. ஸோ டிஸ்ஒபீடியன்ட், ஷார்ட் டெம்பர் அப்படின்னும் போது இந்த வாரம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது தெரில. ராணவ் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, பார்ப்போம். அண்ட் தென் சாச்சனா ஓவர் படிப்ஸு, கரெக்டு. படிப்ஸ்ன்ற பேரில் அவங்க என்னென்ன கண்டென்ட் இந்த வாரம் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் பவி ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் ஸ்டூடெண்ட்னா வந்துட்டு ரொம்ப பணக்கார ஸ்டூடெண்ட்டு, ரைட்டா? ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை விட அதிகமான பேக்கெட் மணி வாங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. முடிஞ்சால் அந்த ஸ்கூல் என்ன வேலைன்னு கேளு, இந்த ரோடு என்ன வேலைன்னு கேளு, அப்படி வாங்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்துட்டு பவிக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியா காசிப்பிங் கேர்ள், எப்போ பாரு யாரை பற்றியாவது எதாவது பேசிக்கினே இருக்கணும். சாதாரணமாகவே அவங்க பண்ணுறாங்க, பட் அதை நிறைய டைம் கேமரா முன்னாடி பண்ணுறாங்க. இந்த வாட்டி கேரக்டருக்குள்ளே யாராவது ஒரு கேரக்டர் கூட வச்சு பண்ணுறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா ஆனந்தி கள்ளக்கலவாணி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்பில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சுட்டு வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா வந்துட்டு தீபக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பாலோட ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட். அடிக்கடி பிரின்ஸ்பால் கிட்ட போயிட்டு மற்றவங்கள பற்றி ஏதாவது அதாவது மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் டப்புன்னு போய் சொல்கிறது அப்படின்ற மொமெண்ட். இந்த கேம் டைம் முத்துக்குமரன் எனக்கு என்னடா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்ல ஸ்டூடெண்ட் ஆஃப் தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ், இந்த சீசன்லேயே ஒரு மாதிரி த சூப்பர் பிளேயர் ஆஃப் த சீசன்னு சொல்லலாம் முத்துக்குமரனை. பட் அதே சமயத்தில் ஹீஸ் கேடி. எனக்கு என்னென்னா அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒட்டி வருதோ. வீட்டுக்குள்ளே இந்த லெட்டரை எடுக்கும் போதேவும் எல்லாருமே அதை தான் சொன்னாங்க, லைக் செல்ல ஸ்டூடெண்ட்டு, பட் ஒரு கேடித்தனமும் மற்றவங்கள பற்றி பண்ணுற தப்பெல்லாம் சைலண்ட்டாக அப்படியே போட்டு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்குற அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. பட் இங்கே வந்துட்டு மற்றவங்க பண்ணுற தப்பை காட்டி கொடுக்குற ஆள் இல்லை ஜென்ரலி. அதை மட்டும் கன்வே பண்ணுறேன். ஃபர்தராக ஏதாவது சொன்னேன்னா நான் முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்கூலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ரைட்? அண்ட் ஜாக்லின் ஆஸ் அ மாரல் டீச்சர்
ஸ்டார்டிங்கில் வந்தோடனே ஒரு மாரல் சொன்ன விதம் லைக் நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்கீங்க, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிச்சு லைக் she is doing something funny somewhere or the other, ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த மீன் டைம் இவங்கக்கிட்ட திடீர்னு சில விஷயம் சொல்லும் போதே லைக் அவங்களுக்கு அந்த சிரிப்பு ஒரு நகைச்சுவை இதெல்லாமே இயல்பாக வந்துக்கிட்டே இருக்குது. லைக் இப்படி தான் போக போகுது. என்னென்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி சீசன் 3 தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்னொன்னே அந்த கவினும் சரி சாண்டி அவர்களும் சரி ரொம்ப அழகாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நான் 3rd ஸ்டாண்டர்ட் நான் 2nd ஸ்டாண்டர்ட் என்னடா இப்படி பண்ணுறடா அப்படின்ற மாதிரிலாம் லைக் அந்த குழந்தைத்தனமாக அந்த நகைச்சுவை லைக் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா லைக் வேறு எந்த சீசன்லையாவது அவ்வளோ அழகாக இருந்துச்சா அப்படின்னா சீசன் 5ல் ஒரு மாதிரி ஒரு ரகடான ஒரு ஸ்கூல் வார்டன் ஆர் பிரின்சிபால்ன்ற மாதிரி சிபி இருப்பார். மேபி அந்த சீசன் கூட இட் வுட் பி ரியலி குட். வேறு எந்த சீசன்னா எனக்கு தெரிஞ்சு போன சீசன்லேயுமே வந்து லைக் இவங்க மேக்ஸ் டீச்சராக இருந்த மாயா, அர்ச்சனா மாரல் சயின்ஸ் டீச்சர்னு இந்த சீசன் ஓரளவுக்கு ஓகே. பட் ப்ரைமரியாக எல்லாருக்குமே வர்றது ஆப்வியஸ்லி சீசன் 3 தான். ஸோ இந்த கண்டென்ட் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் லைக் வர்ஷினிக்கு ரொம்ப ரகடாகவே இருக்கணும். அண்ட் வர்ஷினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் அருண் பிரசாத், ஹூ இஸ் அ வைஸ் பிரின்சிபல் அப்படின்ற அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. ஸ்கூலுக்குள்ளே வரும்போதே ஆக்சுவலி வர்ஷினிக்கான ஸ்கோரிங் ஃபேக்டர் இந்த வாரம் ரொம்பவே நிறைய இருக்கும். பிகாஸ் அந்த சீசன் 5ல் எப்படி சிபி ஸ்கோர் பண்ணார், சிபி அந்த வாரம் சூப்பரான ஒரு ஸ்கோரிங் ஃபேக்டர் இருந்திருக்கும் ஆஸ் பார்ட் ஆஃப் சீசன் 5. அப்போது இந்த பர்டிகுலர் வீக்கில் வர்ஷினியோட ஸ்கோரிங் ஃபேக்டர் ரொம்ப நிறைய இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை தாண்டி நடுவில் ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூலில், இந்த மாதிரி லவ் லெட்டர் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னா வைஸ் பிரின்சிபலான அருண் கிட்ட பேசும்போது ஆக்சுவலாக நானே சிரிச்சிட்டேன். வர்ஷினி ஆல்சோ ரொம்ப ரூடாக கேட்டுக்கிட்டே இருக்கும் போதில் நாமளும் இந்த மாதிரி தான் மேடம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது சைடில் திரும்பி சிரிச்சதெல்லாம் லைக் ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சு. அருண் பிரசாத் ஆக்சுவலாக லைக் சில மொமெண்ட்ஸ்லாம் அன்றைக்கி நல்லாவும் இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு அருண் பிரசாத்துக்கு ஒரு மிகப்பெரிய இது ரூல்ஸுக்குள்ளே தான் இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்துட்டு ஓவராக போராடக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியோடவே கூடவே இருக்கவர் தான் அருண் பிரசாத். இங்கே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் வந்துட்டு குக்கிங் பண்ணணும் ஃபார் திஸ் என்டையர் வீக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருணுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு பாய்ஸ் டீமுக்கு குக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆள் வந்துட்டு இல்லையே, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு வி ஹேவ் ஒன்லி சிவா அண்ட் ஜெஃப்ரி 2 பேருக்குமே குக் பண்ண தெரியாது, அதனால் எங்களுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போய் அது மூலிமா வந்துட்டு பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்டு மஞ்சரிக்கும் அருணுக்கும். லைக் மஞ்சரி லைக் பிளாஸ்டர் லைக் எனக்கு ஏங்க ரூல்ஸ்குள்ளே தான் விளையாடுறீங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு இவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் சொல்லியிருக்காங்களே மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சூப்பராகவே வந்துட்டு மஞ்சரி அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க அகெயின்ஸ்ட் அருண். ஜாக்லின் ஆல்சோ ஒரு பக்கம் அப்படியே கேரக்டர்லேருந்து வெளில வந்துட்டு வைஸ் பிரின்சிபல் போகிற போக்கில் ஏதாவது வாடா போடான்னு சொன்னியா அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஃபைட் வந்துட்டு ஓரளவுக்கு இது கிளாரிட்டி வாங்கிக்கணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே லைக் மறுபடியும் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு கேட்டதுக்கப்புறமா பிக் பாஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த வாட்டி மேனேஜ்மெண்ட் தான் குக்கிங் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை பாஸ் அந்த ரேஷனிங்லாம் வந்துட்டு நாங்கள் தான் எடுத்திருக்கோம் பாய்ஸ் டீமுக்கு, எங்களுக்கு தான் கன்வின்சிங்காக தெரியும்னு போது அவங்க கைடன்ஸில் இவங்க பண்ணணும், என்னென்ன ரேஷனிங் இப்போ போட்டு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே சட்டிலாக ஸ்டாப் பண்ணுறாரு. இதுதான் ஒரு கேப்டன் வித்தின் த ரூல்ஸ் விளையாடும்போது எல்லாத்துக்குமே போயிட்டு பிக் பாஸை கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா, எல்லாத்தையுமே பிக் பாஸை கேட்க முடியும். ஏன்னா போன சீசனில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, சரவண விக்ரம் அடிக்கடி அந்த கேப்டனாக இருக்கும் பட்சத்தில் பிக் பாஸை போய் கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த வாட்டி அருண் பிரசாதும் அதே மாதிரி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்தராக என்னென்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி ராணவோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ 3 எக்ஸ்க்ளூசிவாக வருது. என்ன ராணவ் பேசிட்டாரா, ஐயோ வாட் அ ஒண்டர்ஃபுல் மிராக்கிள், லைக் ராணவுக்குலாம் ஒரு ப்ரோமோ போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்க. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஆஸ் பர் திஸ் பர்டிகுலர் டாஸ்க்கு அவருக்குன்னு ரூல்ஸ் கிடையாது எதுவுமே, அவர் இஷ்டத்துக்கு இருப்பாருன்ற அந்த ஒரு மொமெண்ட் தான் மக்குன்றது. யார் என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க முடியாது, யார் என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க கூடாது, அதுக்கு பேர் தான் மக்கு. ஒருவேளை அந்த ரோலாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. இந்த மீன் டைம் அன்ஷிதாக்கு இந்த விஷயம் வந்துட்டு கோவம் வந்துடுது, உனக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணேன், நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துட்டு நீ சொல்கிறது புரியலன்னு சொல்லிட்டு எது பண்ணால் உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மொமெண்ட்லலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சம்மர் லைக் அதர் இட்ஸ் ராணவ் கொஞ்சம் ஓப்பனாக பார்க்குறாரு, பட் இன்னும்
என்ன சொல்கிறது, கேபிட்டலைசிங் பாயிண்ட்டாக இன்னும் அதிகப்படியாக வந்துட்டு கன்வின்சிங்காக ரொம்ப பெரிய லெவலில் ஓப்பன் ஆனார்னா அவருக்குமே ரொம்ப நாள் ஸ்டே பண்ணலாம் இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்றது தான் என்னோடய தாட்டு பர்சனலி. ஓவரால் இதாங்க நடந்தது. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு மட்டும் அன்ஷிதா கேர்ள்ஸ் டீம் கூட தூங்கணும், அண்ட் தென் ரயான் பாய்ஸ் டீமோட தூங்கணும். பிகாஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு கடைப்பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் தான். அங்கங்கே போக போக வந்துட்டு ஜாக்லின் பண்ணுற அந்த காமெடி ஆகட்டும், ஆஸ் அ மாரல் சயின்ஸ் டீச்சர் இது வந்துட்டு பூமர் மாதிரி சில கண்டென்ட் சொல்லுவாங்க அப்படின்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி வந்துட்டு த வே ஹவு ஷி இஸ் என்கேஜிங் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. வர்ஷினி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நடுவில் அவங்களையும் சிரிக்க வச்சிடறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற சில பேர். இப்படி போயிட்டுருக்கும் பட்சத்தில் அருண் பிரசாத்துக்கு வந்துட்டு பர்ஃபார்மும் பண்ணோம் ஆஸ் அ வைஸ் பிரின்சிபல். அதுக்கப்புறமா இந்த கேப்டன்சியும் போகக்கூடாது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் வைஸ் பிரின்சிபலாக இருக்கும் போதுமே கூட அந்த கோட்டை நீங்கள் போட்டுக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு ரூல் கீழ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா அந்த ரோப்பை வந்துட்டு பிச்சு பிடுங்க முடியும் அப்படின்றத மட்டும் எனக்கு யோசிக்க வச்சுது. ரைட், அதுக்கப்புறம் ஓவரால் என்ன வேறு எந்த ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்டும் இல்லை. இந்த லவர் பாய் மாதிரி சத்யாவும் ராணாவும் திடீர்னு பவித்ராக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ் பார்ட் ஆஃப் தட் ஸ்கூல் டாஸ்க்கு. ஏன்னா பவித்ரா சத்யாவோட ஆளா என்னன்றது தெரில, லைக் அப்படி ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சண்டை ஒரு மாதிரி கிட்டிஷாக இருந்துச்சு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா சௌந்தர்யா இன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு ஐ திங்க் ஸோ 1 hour எபிசோடில் அது வரவே இல்லை. எல்லா ஸ்கூல்லையுமே இந்த ஸ்கூல் ப்ரேயர்ஸ் வைக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மயங்கி விழுந்துருவாங்க. கரெக்டாக ப்ரேயருக்கு போயிடலாமான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே சௌந்தர்யா மயங்கி விழுந்து அவங்கள உடனே தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு லைக் மாரல் சயின்ஸ் டீச்சராக இருக்கக்கூடிய அந்த ஜாக்லின் தான் வந்துட்டு தண்ணி கொடுத்து சமாதானப்படுத்துகிற மாதிரி இருப்பாங்க. அது மயக்கம் போட்டவங்க திடீர்னு வந்துட்டு சிரித்து ஆக்டிங் பண்ணலாம், அது ஓவர் ஆக்டிங் போட்டு சிரிக்க வேற செய்யாதீங்க. அதெல்லாம் ஆக்சுவலி நல்லா இருக்குது பார்க்க. இட்ஸ் நாட் அபவுட் த சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஜாக்லின் ஆர் சௌந்தர்யா. எனக்கு அந்த ஒரு கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கூலில் வந்துட்டு யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லையோ இல்லை அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் அந்த ப்ரேயர் மீட்டிங்காக வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணும் பட்சத்தில் யாராவது ஒருத்தருக்கு அந்த வெயில் தாங்காமல் மயக்கம் போட்டு விழுவாங்க. லைக் அதெல்லாம் வந்துட்டு போடும்போது இயல்பாக அப்படியே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும். ப்ராபப்ளி இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் யார் வேணாலும் பார்க்கலாம், இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை படித்தவங்க எல்லாருமே பார்க்கணும். இந்த விஷயம்லாம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். ரைட், ஸோ ஓவரால் இந்த ஸ்கூல் டாஸ்க் அதிகப்படியான ஒரு சுவாரஸ்யம் இப்போ வரைக்கும் இல்லை. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வேற விஷால் அண்ட் தர்ஷிகாக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்கூல் டேஸ்ன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கிரின்ஜ் ஃபேக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ராயன் பார்த்துட்டு அவர் வெறுப்பாகிக்கிட்டு லைக் இப்படி தான் இப்போதைக்கு போய்கிட்டுருக்கு. லெட்ஸ் சி. அண்ட் ஃபைனலாக இன்னொன்று என்னென்னா மழை பெய்யும் போது பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல் அப்படியே வெளில நின்றுட்டு இருக்காங்க. பிகாஸ் வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணல பிரின்சிபல், அது இட்ஸ் ஒன் ஆஃப் த டாஸ்க் இல்லையா. அப்போ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மேடம் உங்களுக்கு ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்ற மாதிரிலாம் மற்றவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வின்ற இந்த வர்ஷினி ஸ்கோரிங் ஃபேக்டர் சீம்ஸ் டு பி குட். ப்ராபப்ளி இன்னும் நல்லாவே பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வியூ பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் நிறைய டேஸ் அப்படியே ரெகுலராக நம்ம பார்க்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது நான் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை ஏதாவது எனக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு ப்ரோக்ராமை பார்த்துட்டு நாளையோட ரிவ்யூ செஷனில் மீட் பண்ணலாம். Until then, this is Selva signing off from Selva Insights. Thank you.